இந்த ஒரே ஒரு வீடியோல 3 பெரிய பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு கரியர் பேச்சு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து மேனேஜர் லெவல் ஜாப்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் ரோல், அதுக்கப்புறம் ரிட்டயர்ட் பேங்க் ஆஃபீசர்ஸ் அப்படின்ற மாதிரி 3 விதமான ஒரு ஜாப் ஆஃபர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் வேகன்சி பேரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது மேனேஜர் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ரேங்க் லெவலுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் 23 ஜூலை 2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 3 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது டிஎம்பியோட அஃபீஷியல் கரியர் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனி கிராஜுவேஷன் அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருக்கணும். மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் அது ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ரெகுலர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 35 இயர்ஸ் as on 30 ஜூன் 2026 அப்போது 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மினிமம் 3 வருஷமா அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து கேரி பண்ணியிருக்கணும். அதாவது பேங்கிங் செக்டாரில் சோர்சிங் லோன், ப்ராசஸிங் லோன், எம்எஸ்எம்இ லோன், ரீட்டெயில் லோன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான போஸ்டிங் பார்த்தோம்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்கும் நமக்கு. அடுத்ததா இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, நியூ கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணுறது, லோன்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, பேங்கிங் ப்ராடக்ட்ஸை ப்ராசெல் அப்படி இல்லைன்னா அப்செல் பண்ணுறது, கஸ்டமர் குவரிஸை ஹேண்டில் பண்ணுறது, கேஒய்சி அண்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களே பர்சனலாக இன்டர்வியூக்கு, அதாவது டேரெக்டாகவும் வர சொல்லலாம், வாக்கின் மாதிரி வர சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்போ அப்படிங்கிறது அவங்க வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் டிஎம்பி பேங்க்ல இருந்து தான். போஸ்ட் பேர் ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரேட் ஃபினான்ஸில். ஸோ இதுவும் மேனேஜர் அல்லது சீனியர் மேனேஜர் ரேங்க் லெவல் தான். அண்ட் இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனும் 23/7/2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 3 ஆகஸ்ட் 2026. ஸோ இந்த ஜாபுக்குமே நீங்கள் வந்து அஃபீஷியல் டிஎம்பி கரியர் வெப்சைட் மூலமாக தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் த ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் இதனுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 28 இயர்ஸ் இருந்திருக்கணும். மேக்ஸிமம் 38 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது எதுலன்னா ட்ரேட், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. இதுக்கும் இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் உள்ள பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக தராவாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி பேர் மொபைல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த பிரான்ச்சஸ். ஸோ இதுவும் டிஎம்பியிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் டேட்டும் 23 ஜூலை 2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 3 ஆகஸ்ட் 2026. ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து டிஎம்பி அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அண்ட் இதனுடைய ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 62 இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் டைப் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாப். இனிஷியல் கான்ட்ராக்ட் 1 இயர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக 1 இயர் ரெனிவல் பண்ணிப்பாங்க. அண்ட் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான். அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஆஃப் டிஎம்பி ஆர் அதர் பேங்க் எலிஜிபிள்ஸ். ஸோ இதனுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் டைமில் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஆர் ஸ்கேல் 4 கிரேடரில் இருந்திருக்கணும். இன்ஸ்பெக்ஷன் அப்படி இல்லைன்னா ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ குட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சர்வீஸ்லேருந்து ரிமூவ்டு அல்லது டிஸ்மிஸ்ட் ஆஃபீஸர் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீக்கப்பட்டிருந்தா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35,000 பெர் மந்த் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் அலவன்ஸ் லைக் ரெகுலர் பிளாங்க் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கிற போனஸ் அதெல்லாமே வந்து இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க.
இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎம்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். டிஎம்பியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி. அதாவது ஃபேக் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரியான டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கெரியர் பேச்சு.